பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கொடுத்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். புது வருஷத்தை தொடங்கிய இந்த நாள் முதல் கர்த்தர் நிச்சயமாக உங்களை நன்மையை காண செய்வார். நீங்கள் நன்மையை காணுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நன்மை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் யாக்கோபை போல் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஜெபித்து ஒவ்வொரு நாளை தொடங்குவீர்களானால் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முழுவதும் நன்மையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பெரிதான ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தினுடைய தலைப்பு கர்த்தரில் நிலைத்திருக்க கடவன். கர்த்தரில் நிலைத்திருக்க கடவன். சரி, கண்களை மூடி நாம் செய்ப்போம். இதாகவே இந்த நாளில் வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே கர்த்தருடைய செய்தியை ஆண்டவரை கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியில் வருகிற வசனமானது ஆமென்றும் ஆமேன் என்று இருப்பதாக, இன்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். உன்னுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. பெரிதான காரியங்களை நீர் செய்வீராக. இந்த நாள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கனி கொடுக்கிறதை பார்த்தோம். அந்த இடத்துல நாம் நன்மையை செய்கிறவர்களாக, நன்மையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் நன்மையை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்த்தோம். அதேமாதிரி 3 விதமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். பாதுகாப்பு, பராமரிப்பு அந்த இடத்துல நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு பார்க்கக்கூடிய செய்தியின் தலைப்பின்படி 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எந்த நிலையில் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாறுகிறவர்களாய் அல்ல, மனம் மாறுகிறவர்களாக, செய்கையிலே செயல்களிலே மாறுகிறவர்களாய் அல்ல, அழைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் எந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கென்று ஒரு குடும்பம், உங்களுக்கென்று ஒரு உறவுகள், நண்பர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இந்த உலகத்தில் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்ட நாள் முதல் உங்களை தேவன் ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருப்பார். ஒன்று, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திரு, விசுவாசத்தில் நிலைத்திரு. அப்போ எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்காங்கன்றதை இங்கே வசனத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 16:13. விசுவாசத்திலே நிலைத்திருங்க.
விசுவாசித்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து நன்மைகளையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே பவுல் எழுதும்போது தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்த கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி பார்க்கிறோம். நீ எவைகளை கற்று இருக்கிறாயோ அந்த கற்று நிச்சயித்தவைகளில் நிலை கொண்டிரு என்று சொல்கிறார். அவைகள் இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்கதாக இவன் இங்கே தீமோத்தேயு அழைக்கப்பட்டிருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு முன்பாக நீ என்னதை அவரிடத்தில் கற்றாய், யார் மூலமாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், யாருக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், என்ன முறையில் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், என்ன நீ கற்று தேர்ந்திருக்கிறாய் வேதத்தில் என்று அங்கே நாம் பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வேதத்தில் நம் வேத வசனங்களிலே யாரிடத்தில் கற்றுக்கொண்டோம், இப்படி ஜெபிக்க, இப்படி வேதம் வாசிக்க, இப்படி இருக்க நாம் யாரிடத்தில் கேட்டிருக்கிறோம், அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனமானது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களானது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டவர்களாக சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற அந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கற்று நிச்சயித்தவைகள் நிலைத்திருங்கள். அடுத்து கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என சொல்லுகிறார். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களை எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வேதவசனம் நிலைத்திருக்கிறது, நாம் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறோம். என்ன காரியங்கள் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்மளை நிலைத்திருக்கிறதா தேவ வசனங்கள்? கர்த்தருடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்குமானால் நாம் பொல்லாங்கனை ஜெயித்து நாம் இருக்கிறவர்களாக இருப்போம். ஆக பொல்லாங்கான காரியங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே 1 யோவான் 2:17 பாருங்கள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கு நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். அதனுடைய ஆசைகள், இந்த உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், இதெல்லாம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆக கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வான் என்று சொன்னால், உலகத்தின் அது ஆசை இச்சையும் ஒளிந்து போக பண்ணியிருப்பான், தன்னை விட்டு கடந்து போக செய்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதே அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் ஆதி முதல் நீ கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. நீங்கள் ஆதி முதல், உங்களுடைய ஆரம்ப காலம் முதல் நீங்கள் கேள்விப்பட்ட வசனங்கள், கேள்விப்பட்ட கர்த்தருடைய காரியங்கள் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால்
நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போ நம்ம அந்த காரியங்களிலெல்லாம் நாம் நிலைத்திருந்தோமானால் நாம் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். குமாரனிலே நிலைத்திருக்கிறோமா, பிதாவிலே நிலைத்திருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 28ஆம் வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய் தலை குனிந்து போகாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாக அவருடைய வருகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருடைய வருகையிலே நிலைத்திருப்பது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவருடைய கட்டளைகளெல்லாம் யார் கை கொள்கிறாவோ அவன் அவரில் நிலைத்திருக்கிறான், கர்த்தரில் நிலைத்திருக்கிறான். நான் கர்த்தரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரில் நிலைத்திருக்கிறவன் என்பவன் கர்த்தருடைய கட்டளைகளை கட்டுப்படுகிறவனாக இருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நமக்கு தந்தறினதை அவர் நமக்கு ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்கு தந்திருக்கிறதை நாம் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். 2 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 யோவான் 1:9, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்காமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆக கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான். ஆக கிறிஸ்துவின் உபதேசம் எதுவோ அதில் நிலைத்திருக்கிறவன், அதை மீறுகாமல் நடந்து கொள்ளுகிறவன் எவனும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான். பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அளவில் நாம் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஆக அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சொன்னபடி அந்த இடத்துல ஒவ்வொரு காரியங்களை பார்க்குறோம். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திருங்கள். அந்த இடத்துல என்றென்றைக்கு கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருங்கள். அடுத்து அவருடைய சித்தத்தில் நிலைத்திருங்கள். ஆதி முதல் கேள்விப்பட்ட அந்த வசனத்தில் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அதை கேட்டிங்கன்னா அடுத்து அவர் வெளிப்படும் போது நாம் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர் நிலைத்திருங்கள். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய வருகையிலே எதிர்கொள்ளும்படியாக நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் அங்கே நிலைத்திருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஆக அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, வேதாகமத்தில் இந்த நிலைத்திருத்தலை குறித்து என்ன சொல்லுகிறது வேதவசனம், அதுதான் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதற்குள்ளே தான் நம் தேவ செய்தியே அடங்கி இருக்கிறது. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்க்குறோம். எண்ணில் நிலைத்திருங்கள். அப்போ முதலாவது காரியம், இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எண்ணில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால்
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசுவும் நம்மில் நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடிகளில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. இந்த கனி கொடுத்தல் தான் நன்மை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை அனுபவிக்கவும் நன்மையை செய்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும். ஆனால் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. செடியில் ஒரு கொடி இருந்தால் தான் அந்த கொடி கனி கொடுக்கும். அதே போல் நாம் கர்த்தருக்குள் இருந்தால்தான் அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அந்த நன்மைகளை நாம் பெற்று அவைகளிலே நாம் முழுவதையும் அவைகளை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக இருக்கிறான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் இயேசுவும் நம்மில் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பெரிதான மகிமை உண்டாகட்டும். நாம் கொடிகளாக இருக்கிறோம், இயேசு மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிறார். அதுதான் ஒரு பெரிய நன்மை. நாம் அநேக நன்மைகளை செய்கிறவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரால் தவிர வேறு யாராலையும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ நம்ம அவராலேன்றி நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படலை. அப்போ நாம் நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காரியங்களிலே இருக்க வேண்டும். ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்மை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒருத்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். எனக்கு நேரிட்ட சோதனைகளில் நீங்கள் என்னோட கூட இருந்தீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் அநேக இடங்களிலே. அந்த சோதனைகளில் அவருடைய சீசர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அந்த இடத்துல என்ன நடக்குது? அவர் இருந்தபடியினாலே என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் ராஜ்யங்களை நமக்கு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். சாதாரண காரியமாக இருக்கக்கூடாது. நாம் அதிக தியானத்தோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம்தான் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே தான் கர்த்தருடைய நாமத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட நிலையில் நாம் நீதிமான்களாக நாம் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். மத்தேயு 1:21-23. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஏன் சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தேவனை இயேசு கிறிஸ்துவை அவன் நிலைத்திருந்தோமானால்
அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இம்மானுவேல் என்று சொல்லுகிற தேவன் நமக்காக இருக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர். அதனால தான் அவரில் நிலைத்திருக்கணும். அவர் எப்போது நம்மோட கூட இருக்கிறதுனால தான் நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31. நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. நீங்கள் அவரால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கீங்க. ஆக மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனுக்கு சகலவித ஆசீர்வாதங்களும் உண்டு. அவரே தேவனார் நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவராலே தேவன் நமக்கு என்னென்னவாயிருக்கிறார்? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமானார். இது 3-4 காரியங்களையும் உடையவர்களாக நம்மை அவர் மாற்றுகிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக அவர் இருக்கிறார். இந்த செய்தி, வசனத்தை வைத்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2-3. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவரிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய கட்டளை, இதுதான் தேவனுடைய வசனம் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்கிற இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களுக்கு உறுதிப்படுத்தினான், அவர்களுக்கு விளங்க பண்ணினான். ஆக எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு விளங்க பண்ணினவனாக இருக்கிறான். அதனால்தான் எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு தான். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஆக அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், இந்த வாழ்க்கையில் நாம் சரியானபடி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரியானபடி பொறுமையோடு நிதானத்தோடு விட வேண்டும். கர்த்தரை நிலைத்திருக்க எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரில் காணவும் இல்லை. அப்போ நான் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னால் நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பாவம் செய்கிறேன்னு சொன்னால் அவரை நான் காணலை, அவரை அறியவும் இல்லை. 24 வசனம் பண்ணுங்க. 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருடைய ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். எனக்குள்ளே உண்மையில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்குதா? ஏன் எனக்கு உள்ள ஒரு போராட்டம்? ஆண்டவர் நம்மகிட்ட இல்லையோ என்று யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு தான் இந்த வசனம்.
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு தந்த ஆவியினாலே நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு நிலைத்திருக்கிறார், நாமும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்குபடிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளார். நம்முடைய எல்லா காரியங்கள் விடுதலை வேணும்னா அதனால்தான் இயேசுவுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். அந்த இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பர், இயேசு கிறிஸ்து என் மீட்பர், இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஏனால் கர்த்தருடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்கள். யோவான் 5:19-20. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக அது ஆண்டு கொண்டது. அப்போ கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை ஏற்றுக்கொண்டது. ஆக கர்த்தருடைய நாமம் நாம் நிலைத்திருந்தால் அவரும் நம்மை நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெரிவிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக கடவுது என்று சொல்லி பார்க்கிறார். 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு எதுவாக நாம் அடைய போகிற சுதந்திரம் என்ன தெரியுங்களா? அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம். ஆக இதை சுதந்திரத்துக்கு எதுவாக நாம் என்ன செய்யணும்? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி அவை நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். எபிரேயர் 3:1 முதல். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலன் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்துவைகளை குறித்து கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான்.
ஆனால் அதைவிட பார்க்கிலும் இவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். ஆக மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். அதிகமான மோசையை பார்க்கிலும் அதிகமான அந்த இடத்த மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். நீங்களும் நானும் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறோமா? நாம் அவரை நிலைத்திருந்தார், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தார், அவருடைய கட்டளைகளில் நிலைத்திருந்தார், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? ஆக வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல் மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆக கிறிஸ்து எல்லாரை பார்க்கிலும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தில் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தோமானால் தேவன் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம், இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். யோவான் 15 இந்த குறிப்புகளை பார்க்குறோம். அந்த இடத்துல இயேசுவின் வார்த்தை, முதல்ல இயேசுவில் நிலைத்திருக்கணும், இரண்டாவது இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனத்தோட விளக்கம் அதுதான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தரிட கேட்டுக்கிற காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். எவைகளையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோமோ அவை அனைத்தையும் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஏன் நிலைத்திருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை என்ன செய்கிறதாயும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம், இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ இதெல்லாம் வகையறுத்துக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய வசனம். 1 யோவானின் புத்தகம் 1:1, 2. 1 யோவான் 1:1, ஆதி முதல் இருந்ததும் நீங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதுமாய் இருந்தது, நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ யார் அந்த ஜீவ வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களினாலே கண்டது, நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு அளிக்கப்பட்டதுமாய் நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை உங்களுக்கு கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தையாக அவர் இறங்கியிருந்தார். ஆக அந்த வார்த்தை இவர்கள் குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நாம் சாட்சி கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு அதிக மகிமையை தேவன் கொடுக்கிறார். தீத்துவின் புத்தகம் 1:3. தீத்து 1:3, பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி
நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஆக பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்டாகும்படிக்கு ஏற்ற காலத்தில் நமக்கு எல்லாவற்றையும் நிலைப்படுத்துகிறார். கிறிஸ்து பிரசங்கித்த எல்லா வசனங்களும் எல்லா வார்த்தைகளும் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் விளங்குங்க. ஏற்ற காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் விளங்கும். அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். நீங்கள் பொய்யுரையாத தேவன் நம்முடைய தேவன். ஆக அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆக தேவன் சொன்னதவைகளே உறுதியாயிருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரைக்கும். 2 தீமோத்தேயு 2:10-13. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான நிச்சயிப்பை நித்திய மகிமையோடு ஏற்றுக்கொள்ளும்படிக்கு சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் இயேசு கிறிஸ்துவிலே பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட செய்வோம். நாம் அவரை மறுதளித்தார், அவரும் நம்மை மறுதளிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவரை மறுதளித்தார், அவரும் நம்மை மறுதளிப்பார். அவர் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இல்லாட்டியும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்ததோ அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 5:14. என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அவர் கொடுத்த கற்பனை இதுதான் என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அந்த வார்த்தை உண்மையான தேவனுடைய சாட்சி. அந்த வார்த்தை தேவனுடைய சாட்சியாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மார்க் 13:31. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்போ இயேசுவில் நிலைத்திருக்கிறவன் இயேசுவின் வார்த்தையிலும் நிலைத்திருக்கிறான். இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் வரும்பொழுது நினைச்சவார மகிமையோடு வரும் பொழுது அவரும் வெட்கப்படுவார். ஆக நம்ம தைரியமாக கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட சாக்கியத்தை தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-30 வசனங்கள். அவர்கள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்திக்க தொடங்கினார். நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தால் கூட நமக்குள்ளார தேவையில்லாத ஒரு பயம் கலக்கம். ஆனால் இவன் என்ன செய்தாலும் அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருந்தாலாம். அந்த வார்த்தை குறித்து சிந்திக்கிறவளாக இருந்தால் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1 யோவான் 5:35. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. ஆக வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 9:8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார்,
ரட்சிப்பு என்கிற வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அதனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 26 ஏசாயா 44 26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்கள் இருக்கும் சொல்லி அவைகளில் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறார். எந்த வார்த்தைகளை தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். எரேமியா 1 7 முதல் 10. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உனக்கு அறிவிக்கிற எல்லா இடத்துக்கு போய் நான் உனக்கு கட்டளையிட யாவெல்லாவற்றையும் நீ அறிவாயாக. நீ அவர்களை பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் வாயில் நல்ல வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வர வைக்க தேவன் தம்முடைய விரலை நம்முடைய விரலில் வைக்கிறார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தி என்று கர்த்தர் மனதுடன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்பா, உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 25 வசனம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே என் வார்த்தையை நிறைவு சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலேயே என் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாக நீ தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். அவர்களுடைய சொல் என் வார்த்தையில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது கிடையாது. இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை வராதனால தாமதிச்சுட்டு இருந்துச்சோ அந்த காரியங்களெல்லாம் வாய்க்கும்படி அவர் வாயை திறந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள் நம்ம நிறைவேறுகிறதாக இருக்கிறது. கண்டிப்பாக அது நிறைவேறும். ஆக இந்த வருஷத்தில் உங்களை நன்மையை காண செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக நன்மையை காணும்படி தேவன் உங்களுக்கு வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11 வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும். 2 யோவேல் 2:11-14. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது. இதை தான் நம்ம ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் தேவன் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கும் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2வது காரியம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருத்தல். 3வது காரியம் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது. கர்த்தர் அன்பிலே, நம்ம இயேசுவின் அன்பிலே நிலைத்திருத்தல். யோவான் 15:9.
யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பில் நிலைத்திருங்க. ஆக நான் உங்களில், நீ பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்களும் என்னில் அன்பாய் இருங்கன்னு சொல்கிறார் என்று தெசலோனிக்கர் 2 16-17 வசனங்களை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:16-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை என்ன செய்வாராங்க? தேவனும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13:13. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆக கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆக விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இவைகளில் எது பெருசுனா அன்பு தான் பெருசு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆக இந்த தன்மை உள்ள இந்த அன்பு தான் பெரியது. ஆக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8 1 வசனத்தின் கடை 2வது பகுதி, 1 கொரிந்தியர் 8:1. அன்பு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். நம்மிடத்தில் உண்மையான ஒரு அன்பு இருக்குமானால் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு பக்தி உள்ளவர்களாக இருப்போம். பக்தி விருத்தியை உண்டாக்கும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:14 வசனம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவரை தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:4 வசனம். ஓசியா 11:4. கணுசரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். மனுஷர் இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்ம இழுக்கிறார். என்னிடத்தில் வா, உனக்கு சமாதானம். என்னிடத்தில் வா, உனக்கு நன்மை. என்னிடத்தில் வா, உன் கையின் பிரயாசத்தின் நன்மை. நீ போகிற காரியத்தில் வெற்றி என்கிற நன்மை. நீ செய்கிற எல்லாவற்றிலும் சந்தோஷம், மனமகிழ்ச்சி என்கிற நன்மை. இவை எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:6 வசனங்கள். 5 வசனம். கிறிஸ்து இயேசுவிடத்து விருத்த சேதனமும் விருத்த சேதம் இல்லாமல் ஒன்றுக்கு உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் அதுதான் உதவும். ஆக அன்பு இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரோட உண்மையான அன்பு இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோம்னா அதல்ல. அன்பு கிரியை செய்கிற அன்பிலே கிரியை செய்கிற விசுவாசம் தேவை. 2 யோவானின் புஸ்தகம் 1:6 வசனம். 2 யோவான் 1:6. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. சரி, அன்பில் நிலைத்திருங்கன்றாங்க. எதுங்க அன்பு? என்ன செஞ்சால் தான் அன்பு இருக்குது? நாம் அவருடைய கற்பனைகளின் அப்படி நடப்பதே அன்பு. எந்த தேவன் நம்ம கற்பித்தாரோ அந்த கற்பனைகளில் நாம் நிலைத்திருப்பதே அன்பாக இருக்கிறது. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1 யோவான் புஸ்தகம் 4 வசனம் முதல் 4:11 முதல். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்முடைய அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் அன்பு நினைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும்.
இவ்விதமாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கடனாளிகளாக இருக்கோம். நம்ம இருக்கிற எல்லாருமே ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோது கண்டதில்லை. நாம் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவர் நிலைத்திருக்கிறார். அன்பு பூர்ணப்படும். அதே அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் இருக்கிறார். தேவன் அன்பிலே நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய மாற்றமே கிடையாது. அவரிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். தேவனும் அவர் நிலைத்திருக்கிறார். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆக பயப்படுகிற யாரும் அன்பில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த அன்பு மிக பெரிதான அன்பு. ஆக 3 காரியங்களில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரில் நிலைத்திருக்க கடவன் 3 காரியங்களில். முதல் காரியம் பார்க்கிறோம் அந்த இடத்துல, இயேசுவிலே நிலைத்திருங்கள். 2வது காரியம், இயேசுவின் வார்த்தைகளிலே நிலைத்திருங்கள். 3வது, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும். கர்த்தர் நிலைத்திருக்கிற நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் உம்மில்தாமே நிலைத்திருக்கத்தக்கதாக, உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கத்தக்கதாக, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். சிறு பிள்ளை, உன்னுடைய பெரியவர்களை எல்லாரையும் நீர் ஆசீர்வதி வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதியை நாம் மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். கர்த்தர் லட்சுமி பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரில் நிலைத்திருங்க. கர்த்தராகிய இயேசுவில் நிலைத்திருங்க. கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருங்க. கர்த்தராகிய இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென்.